மார்க்கத்துடைய இரண்டாவது நிலை அல் ஈமான். அல் மர்தபத்து தானியா அல் ஈமானு வஹுவ பிதுஉன் வ சப்ஊன ஷுஅபஹ் ஃபஅலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக் வல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். இஸ்லாமுடைய ரெண்டாவது நிலை ஈமான். ஆரம்ப நிலை அல் இஸ்லாம், அது முதல் நிலை. அதுக்கடுத்த ரெண்டாவது நிலை, அதை விட உயர்ந்த நிலை இது. இது ரெண்டாவது நிலைங்கிறனால தாழ்ந்த நிலை நினைச்சிடக்கூடாது. அது இன்னும் உயர்ந்த நிலை, அது ஈமான். இதற்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. ஈமானுக்கு கிளைகள் உண்டு, 70க்கும் மேலே கிளைகள் உண்டு. அவற்றில் மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமா. அதாவது வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கலிமா தான் ஈமானுடைய கிளைகளில். ஈமானை ஒரு மரமாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய மிக உயர்ந்த கிளை அலாஹா எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அவற்றில் மிக தாழ்ந்தது, ரொம்ப கீழாக இருக்கிற கிளை, அந்த மரத்தில் கீழே இருக்கிற கிளை எதுன்னு கேட்டால் பாதையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவதாகும். மக்களுக்கு தொல்லையாக இருக்குது, அது கல்லோ முள்ளோ எதுவோ இருக்கலாம், அதை நம்ம அகற்றி போடுவது தாழ்ந்த கிளை. வெட்கம், நாணம் ஈமானின் ஒரு பகுதியாகும், அதுவும் ஒரு கிளை தான். அப்போது ஈமானுக்கு கிளைகள் உண்டு, அதில் செயல்களும் அடங்குது. பாருங்கள், ஏன்னு கேட்டால் பாதையில் தொல்லை தரும் பொருட்களை அகற்றி போடுவது ஒரு செயல் தானே, அந்த செயலும் ஈமானில் அடங்குது. அப்போ ஈமானுங்கிறது வெறும் நம்பிக்கையை மட்டும் குறிக்காது, அதில் செயல்களும் அடங்கு, அதெல்லாம் கிளைகளாக இருக்குது. அப்போ ஈமான்கிற ஒரு மரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஷஹாதா கலிமா இருக்குது, அது கூட ஒரு கிளை தான். ஆனால் அதுதான் எல்லாத்த விட உயர்ந்த கிளை. அப்போ ஈமானை பற்றி பேசும்போது முதல்ல உயர்ந்த ஒன்றுனா ஈமான் ஒருவருக்கு ஏற்படுவதே லா இலாஹ இல்லல்லாஹ்ல தான். ஏன்னா அல்லாஹ்வை வணக்கத்திற்கு தகுதியானவனாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒரு உண்மையாக ஈமான் கொண்டவர் ஆக மாட்டார். அவர் என்னதான் இந்த உலகத்து நற்காரியங்கள் செய்தாலும் சரி, பாதையில் தொல்லை தரக்கூடியதை அகற்றி போடுவது ஒரு சேவை தான், நற்செயல் தான். ஆனால் ஒருத்தர் அதை செய்ததுனால ஈமானுடைய ஒரு கிளை அதில் அவருக்கு இருக்குதுங்கிறனால அவர் முஸ்லீம் ஆயிட முடியாது. ஏன்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்காத வரைக்கும் அவர் முஸ்லீம் ஆக முடியாது. அப்போ ஏன்னா உயர்ந்தது அதுதான். அதை ஏற்காமல் அதன்படி ஒருத்தர் நடக்காமல் தௌஹீதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் ஷிர்க்கை விட்டு விலகாமல் ஒருத்தர் பாதையில் தொல்லை தரக்கூடியதெல்லாம் நான் அகற்றி போடுகிறேன், நான் ரொம்ப வெட்கம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் ஈமான் உள்ளவர் ஆகுவார்னா ஆக மாட்டார். ஏன்னா இதெல்லாம் செயல்கள் சம்பந்தப்பட்டது. முதல்ல நம்பிக்கை சீராகணும், அகீதா கொள்கை சீராகணும். ஆகவே தான் இதன் பக்கம் முதல்ல அழைக்கக்கூடிய பணியை யார் செய்தாங்க? யார்? நபிமார்கள் செய்தாங்க. எல்லா நபிமார்களும், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அப்போது இதுதான் முதன்மையானது, எல்லா தாவாவிலும் இது முதன்மையானது. அப்போது மக்களுக்கு சேவை செய்தல் இதெல்லாம் ஈமானில் உள்ளது தான், ஆனால் அது தாழ்ந்ததே தவிர உயர்ந்தது அல்ல அப்படிங்கிறத இங்கே விளங்கி கொள்ளணும். அப்போ ஈமான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இங்கே ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க. இந்த இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய இந்த வார்த்தைகளுக்கு ஈமான் அப்படின்னா அரபியில் நம்புவது அல்ல உண்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை உள்ளத்தால் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டு நம்புவது இருக்குதுல்ல, அதுதான் ஈமானுங்கிறது. ஷரியத்தில் இது மொழி ரீதியாக நம்புவது உண்மைப்படுது. ஷரியத்தை பொறுத்தவரைக்கும் ஈமான் அப்படின்னா உள்ளத்தால் உறுதியாக நம்பிக்கை கொள்வதோடு நாக்கால் அதை ஏற்றுக்கொள்ளணும், சொல்லணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதல்ல உள்ளத்தால் நம்பணும், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது உண்மையாக உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அதுக்கடுத்து அவர் ஷஹாதா நாவினால் சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதுவும் ஈமான் தான். அப்போ ஈமானில் சொல்லும் அடங்குதா இல்லையா? ஷஹாதா சொல்கிறது வார்த்தையால் தானே, அப்போ அந்த வார்த்தை ஈமானில் அடங்குது. உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, வார்த்தையால் சொல்லுவதும் ஈமான் தான். அதுக்கடுத்து உடல் உறுப்புகளால் செயல்படுதல். அப்போது ஷஹாதா ஒருத்தர் சொல்லிட்டாரு லா இலாஹ இல்லல்லாஹ், தொலை மறுக்கிறாருன்னு வைங்க, அது ஈமானா? அல்லது அல்லாஹ் அல்லாததெல்லாம் வணங்குறாருன்னு வைங்க, அது ஈமானா? செயல் இங்கே முக்கியமாக பார்க்கப்படும். உள்ளத்தில் உள்ளது செயலில் வெளிப்படணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்தில் இருக்குன்னா நாவால் அதை சொல்லுவதை கொண்டும்
செயலால் அல்லாஹை மட்டுமே இபாதத்து செய்வது, அவனுக்கே எல்லா வணக்கங்களையும் செய்வது. அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை செயலில் வெளிப்படணும், அந்த ஈமான் வெளிப்படணும். அதுதான் ஈமான். அப்போ ஈமானுங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, என்ன சொல்லும் செயலும் ஈமானில் அடங்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இதுதான் ஈமானுடைய சுருக்கமான விளக்கம் அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமா குறிப்பிடுறாங்க. அப்போ ஈமானுடைய விஷயத்தில் ஒருத்தர் பாதையில் தொல்லை தரக்கூடியதை அகற்றுவது, அதாவது கற்கள், முட்கள், குப்பை கூலங்கள், அசிங்கங்கள், துர்நாற்றங்கள், இதையெல்லாம் கூட அகற்றி போடுவது, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்ப்பது ஒரு நல்ல மூமியினுடைய பண்பு தான். நம்மால் முடிஞ்சால் சக்தி இருந்தால் அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யணும். அதற்கும் அல்லாவோட கூலி இருக்குது. ஏன்னா இது ஈமான் கொண்டு நம்ம செய்கிறது. அல்லாஹ் இதை விரும்புவான், நேசிப்பான். இதில் மக்களுக்கு நன்மை நம்ம செய்கிறோங்கிறத அல்லாஹ் நேசிக்கிறான். அதே மாதிரி நாணம் என்பது, அதாவது அல் ஹயா, அரபியில் அல் ஹயா அப்படின்னா வெட்கம், நாணம். எங்கே பார்க்குறீங்க? என்னை பாருங்கள், நான் சொல்கிறது கவனிங்க. சரி, அல் ஹயானா வெட்கம். இந்த வெட்கப்படும் போது ஏற்படக்கூடிய ஒரு வித உணர்வு இருக்குதுல்ல, இது எப்படிப்பட்டது? அதாவது ஆண்மைக்கு மாற்றமான செயலை செய்வதை விட்டு ஒரு மனிதனை தடுக்கிறது. அதாவது ஒரு மனிதன்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்யணும், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகணும். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெட்கப்படணும். அதான் அல் ஹயா. யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு தப்பை விட்டுறோனுங்க இல்லையா, அப்போ அதுதான் ஹயா. ஏன்னா ஈமானுடைய தன்மை அது. அல்லாஹ்வை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பார்க்குறாங்கிறதுக்காக ஒரு கெட்ட காரியத்தை விட்டுறோம், செய்யக்கூடாது. அல்லாஹ் பார்க்குறோம், யாரும் பார்க்காவிட்டால் அப்போ வெட்கப்படுறோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெட்கப்படுறோம்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, அதான் ஹயா. அதைத்தான் ஷேக் உசைமின் சொல்கிறாங்க, ஒரு மனிதனை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு ஆணோ பெண்ணோ செய்யக்கூடாத அந்த விஷயத்தை செய்யாமல் அது தடுக்குது. ஹயா இருப்பதனால்தான், அந்த ஒரு உணர்வுனால தான் நம்ம அதை விட்டுறோம், செய்யக்கூடாது, வெக்கமாக இருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி எனக்கு வெக்கமாக இருக்குது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பேச்சை நான் பேசக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் தனிமையில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இந்த ஹயாவோடு நடந்து கொள்ளணும். இதுவும் ஈமானில் அடங்கும், இதுவும் ஈமானோட ஒரு கிளை அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க.